வணக்கம். நேர்கள் அனைவரையுமே ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய புதிய அரசு பதவியேற்று 60 நாட்கள் ஆகிறது. ஆனால் இப்போது வரை குதிரை பேரம் என்ற விவகாரம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒவ்வொரு நாளுமே உலுக்கிக் கொண்டேதான் இருக்கிறது. சமீபத்தில் தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 35 கோடி ரூபாய் வரை செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அவருக்கு வேண்டிய நபர் பேரம் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் இருவருமே ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் என்பதை முன்ஜாமீன் என்பதை வழங்கியிருக்கிறது. இது குறித்தான தலைப்பை தான் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்தினுடைய கருப்பொருளாக எடுத்திருக்கிறது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? பரஸ்பரம் குற்றம் சாட்டும் திமுக, அதிமுக, தாவேகா. இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக இன்று விவாதத்தை முன்னகர்த்த இருக்கிறோம். முன்னதாக நான் நேர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு கண்ணன் சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ராமானுஜம், நான் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் ரகுமானும் இணைந்திருக்கிறார். அவரையும் நாம் நிகழ்ச்சிக்கு வரவேற்று விடலாம். கண்ணன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்று நீதிமன்றத்தினுடைய முடிவை பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் திமுக நேரடியாக குதிரை பேரத்தை நடத்த முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, மற்றொரு பக்கம் திமுகவே எங்களுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களிடமே குதிரை பேரம் நடத்த முயன்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி பெயரையுமே திமுக குறிப்பிடுகிறது. பொதுவான கருத்துக்குள்ள போயிட்டு அரசியலில் நுழையலாம். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் அப்படின்ற விவகாரம் சமரசம் செய்யப்படுகிறதா? ஏன் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட தொடக்கத்திலேயே முன்வைக்கிறேன்னா, அமமுகவில் தொடங்கியது இந்த குதிரை பேர விவகாரம், அதிமுகவில் நீடித்தது, திமுகவிற்கு பரவி இப்போது தாவேகாவிற்கு வரை வந்துவிட்டது குதிரை பேரன்ற விவகாரம். ஆனால் மையப்புள்ளி தாவேகா தான் இந்த விவகாரத்தில். எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லாருக்குமே இந்த விவகாரம் நடந்திருக்குன்னு சமரசம் செய்யப்படுகிறதா? அப்படித்தான் தெரியுது. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம், ஒரு 60 நாள் கூட எட்டலை. இந்த 60 நாள் ஆயிருக்குமா, இன்னும் ஒரு நாள் 2 நாள் வந்து 60 நாட்கள், எக்ஸாக்டா 60 நாட்கள். இந்த 60 நாள்ல இத்தகைய குற்றச்சாட்டுகள் எல்லா தரப்புல இருந்தும் பரவி விரவி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதில் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அமமுக அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு முறை இந்த பக்கம் வந்தும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பக்கம் போயும், அப்புறம் மீண்டும் இந்த பக்கம் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அவரை வந்து அவர் ஒற்றை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றதுனால அவரை வந்து கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய கட்சி தலைவர் மட்டும் ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு வேற யாருக்காவது இந்த இடத்த கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்லாம் சொன்னார். அவருக்கு பேர் காமராஜ்ன்றது தான் ஒரு புதிரான, அதை தவிர மற்ற எல்லாம் சரின்னு நான் நினைக்கிறேன். அதில் அதனால் இத்தகைய பேச்சுக்கள் ஒரு தினசரி செய்தியேடுகளிலையும் ஊடகங்களிலையும் அடிபடுவதை பார்க்கும் பொழுது, என்னை விட நீ ஒன்றும் மேலில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது ஒரு கண்ணாடியை கொண்டு போய் காட்டுற மாதிரி, அல்லது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கல்லெறியாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் செய்வதாக இருக்குது. இதில் இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு உடைந்த ஒரு கட்டளையை, ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டை மக்கள் தந்திருக்கிறார்கள். இது 2வது முறை. 1952 ஒரு முறை, இது 2வது முறை. 52 நாம் யாரும், நானே பிறக்கலை, அதனால் அப்போது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இவ்வளோ ஊடக வெளிச்சமெல்லாம் வரலை. அப்போ அவர் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொன்னார். நீங்கள் எனக்கு ஆதரவு தரலைன்னா, என் பக்கம் வரலைன்னா, நான் இந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநருக்கு அடுத்த தேர்தலுக்கு போகலான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னார். யாரும் தேர்தலை சந்திக்க அவர்களுக்கு மனதில்லை, துணிவில்லை. அவர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. சில பேர் அமைச்சர் கூட ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் அவங்க கட்சியை கூட கலைச்சிட்டு காங்கிரஸோடு இணைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு இதே தமிழகத்தில் முதல் தேர்தல்லையே. அதனால் அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஒரு காட்சியை இப்போது நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆளும் கட்சியாக இருப்பவர்களுக்கு அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட, அவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்க, கட்டுகளையும் தடைகளையும் உடைக்க வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னால் அவருடைய தோழமை கட்சிகள் சில பேருக்கு அவ்வப்போது அவர்களுக்கு பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் எழுகிறது. அந்த ஆவலின் உந்துதலினால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்றாங்க. இந்த மாதிரி எந்த விதமான
துன்பங்களும் இல்லாமல் நிம்மதியாக அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு மந்திர எண்ணை நோக்கி நகர்வதாக தெரிகிறது. அதற்கு முட்டுக்கட்டையோ அல்லது அதற்கு இடர் செய்வது போல எதிர்க்கட்சிகளும் செயல்படுவதாக தெரிகிறது. இப்போ அந்த இடத்துல இன்னொரு கேள்வி, இன்னைக்கு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கேள்விதான். 59 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய திமுகவால் அந்த ஒரு எம்எல்ஏவை நாங்கள் 35 கோடி கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு என்னங்க இருக்கு? தாவேக்காவுக்கு கூட பெரும்பான்மை, திரு கண்ணனும் குறிப்பிட்டாரு, கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது அவங்க முடிவை மாத்துறாங்க, எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ தாவேக்காவுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கல, ஆனா திமுகவுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. அப்போ திமுக மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது இந்த அரசியல் மீண்டும் ஒரு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஒரு இயல்பான, ஏறக்குறைய ஒரு இயல்பான நிலைக்கு எதிர்க்கட்சி அரசியல் ஆளும் கட்சி அரசியல் வந்துட்டு இருந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னு நினைச்சேன். இது மீண்டும் அந்த பழைய இடத்துக்கு, எதிர்க்கட்சிகள் அல்ல எதிரி கட்சிகள் அப்படின்ற எண்ணத்திற்கு ஆளும் கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் இதை மீண்டும் கொண்டு போய் விட்டு விடுவார்களோ அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பேச்சுக்களும் வெளியில் அவர்கள் பேசுவதும் எழுதுவதும் அவர்கள் செய்கைகளும் பார்க்கும் பொழுது, இந்த அரசனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது 9 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த குற்றச்சாட்டை வச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க வரிசையாக. அப்போ இதில் ஒருவேளை ஏதேனும் உண்மை இருக்குமோ? ஏன்னா இதே அறையில் நான் உங்ககிட்டயே சொன்னேன், இதில் ஒரு துளி உப்போட குற்றச்சாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது தொடர்ந்து அவர்கள் இதை தொடர்வதை பார்க்கும் பொழுது, பர்சியூ பண்ணுவதை பார்க்கும் பொழுது, ஒருவேளை இதில் ஏதேனும் சாரம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால் அந்த சாரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுகவிடம் நடத்தப்பட்டிருக்கும் திமுகவுக்கு இவர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்யக்கூடாது. அதாவது இதுல எதுவுமே அறிவுபூர்வமா பார்க்க முடியாது, ரேஷனலா எதுவும் கிடையாது. இவர்களை கவிழ்த்துட்டா என்ன நடக்கும்? அடுத்த தேர்தல் வரும். அந்த தேர்தலில் யார் வருவார்கள்? அனுதாபாலையில் இவர்களே மீண்டும் பெருவெற்றி பெற்று வரலாம். அதனால அறிவுபூர்வமாக இதை நோக்கினால் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்காது. ஆனா நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல அதுதான் எதிர்க்கட்சி. ஆட்சியை கவிழ்க்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இல்ல. கவிழ்த்தால் ஒண்ணு நடக்காது, எனக்கு அதுக்கான வாய்ப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது இது போன்ற செயல்களை பார்த்தா அரசுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய நேரம், பொன்னான நேரம் இதுலயே பாதி போயிடுது. நீங்க நிர்வாகம், நீங்க ஏற்கனவே புதுசு, உங்களுக்கு நிர்வாகத்தை நீங்க கத்துக்கணும், சரி, நல்ல முறையில செயல்படணும். இதுக்கு இடையில உங்களை இப்படி திசை திருப்புனா உங்க கவனம் எல்லாம் இங்க இருக்கும். நீங்க சீக்கிரமே ஒரு செயல்படாத அரசுன்ற ஒரு நிலைக்கு உங்களை நாங்கள் கொண்டு போயிட்டோம்னா எங்களுக்கு அது நல்லது. சரி, முதற்கட்ட பார்வையாளருக்கு திரு அப்துல் ரஹ்மான், உங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்ககிட்ட கேட்கக்கூடிய இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். திரு செந்தில் அவர்களும் இருக்கிறனால, நீண்ட காலம் திமுகவோடு பயணித்த கட்சி காங்கிரஸ். திமுக உண்மையிலேயே இப்படி குதிரை பேரம்லாம் நடத்துவாங்களா? அப்படி நம்புதா காங்கிரஸ்? ஏன்னா இப்போ தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறீங்க, இப்போ விவகாரமே தாவேக்கா திமுகன்னு தான் போயிட்டு இருக்கு. திமுக அப்படிப்பட்டவர்கள் தானா? இல்லை, திமுக அப்படிப்பட்டவர்களா அப்படின்றத விட ஒரு அரசியல் கட்சி அரசியல் சூழலில் எப்படி செயல்படுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை 2006 என்னுடைய எம்எல்ஏக்கள் என் கட்சியில் சின்னத்தில் ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுகவில் சேர்ந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுகவில் சேர்ந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி அதை அரசியல் செய்கிறாங்க? திமுகவிற்கு இப்போது குதிரை பேரம் நடத்தி தாவேக்காவுடைய ஆட்சியை கலைத்து விட முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக எதையும் பண்ணிட முடியாது. சகோதரர் சொன்ன போன்ற ஒரு தொடக்கம் பாருங்க, தாவேக்கா ஆட்சியின் மீது நம்பகத்தன்மை அற்ற முறையில் அங்கிருந்து ஒரு எம்எல்ஏ வெளியே வந்துட்டாரு, இதுதான் ஸ்டார்டிங். இனிமே பாருங்க தாவேக்காவின் ஆட்சிக்கான அந்த மரியாதை நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு ஆரம்ப பிள்ளையை ஆரம்பிப்பதற்கு ஏதேனும் ஒரு சித்து விளையாட்டுகளை விளையாடலாமான்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. மன்னிக்கவும், குறுக்கிருக்கு. இதுல திமுகவுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்க வருது? இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க திமுக அவங்களுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்கன்னு. தாவேக்காவிடமிருந்து ஒரு எம்எல்ஏவை வாங்குறதுனாலயோ இல்ல குதிரை பேரம் நடத்திய வாங்குறது கூட இல்ல, அது எங்களுக்கு ஆதரவா நீங்க வாக்களிங்கன்னு சொல்றாங்க. அதுல திமுகவுடைய தனிப்பட்ட வளர்ச்சின்றது எங்க? திமுக என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னா, 3 மாசத்துல இந்த ஆட்சி கலைஞ்சிரும், எல்லாரும் தயாரா இருங்க. 3 மாசத்துல இந்த ஆட்சி எப்படி கவரும்?
கவுருவதற்கான என்ன மூதாந்திரம் இருக்கிறது? ஏற்கனவே கூட்டணியில் இருப்பவர்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ஓடிடுவாங்களா? அப்படி அவங்க போக மாட்டாங்கன்னா ஏற்கனவே தாவேக்காவை எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் போய் ஐக்கியமாயிருவார்களா? இல்ல காலி ஆயிருமா? எப்படி இந்த ஆட்சி கவிழும் என்று நீங்க சொல்றீங்க? அப்ப நீங்க ஆட்சி கவிழும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதும் நடைபெறுது. அதனை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படுது. அமைச்சரும் அவருடைய தம்பியும் முன்ஜாமீனும் இன்னைக்கு கேட்டு பெற்றுட்டாங்க. அப்ப இந்த சினோரியோவெல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது இவர்கள் இந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்கு, நிம்மதியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் ஏதேனும் ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்தி இந்த ஆட்சிக்கு ஏதோ ஒரு இடையூறு கொடுப்பார்களா என்ற சந்தேகம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் இருக்கிறது. இரண்டாவதாக, அரசியல் சதுரங்கத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறனா எதிர்க்கட்சி என்ன இயல்பா நினைக்கும்? நல்லபடியா ரொம்ப சீரும் சிறப்புமாக 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நீங்க சிறப்பா முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை எதிர்கொள்வோம் ஒரு எதிர்க்கட்சி நினைப்பதற்குத்தான் ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறதா? ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பது எதிரணியில் இருக்கவர்களிடம் ஏதேனும் ஒரு ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டை பெரிதாகி மொத்தமாக எல்லாம் கீழே சிந்தி விடாதா அப்படின்னு நினைக்கிறதான் எதிர்க்கட்சி. அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை அவர்கள் வைக்க பார்த்தார்கள். ஆனால் அதை தாவேகா விழிப்புடன் செயல்பட்டு ஆரம்பத்திலேயே அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இது திமுகவோட ஆரம்ப புள்ளியில இல்ல, தாவேகாவும் அதிமுக குதிரை பேரம் நடத்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்ப தொடங்குனது தாவேகா தான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல, அந்த வாதத்தை நம்ம ஏற்கனவே மறுத்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த அடிப்படையிலனா ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை பெற்றுவிட்டது. தாவேகா அரசு ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய திமுக, தாவேகா அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அங்க நம்பிக்கையிலே தீர்மானம் நடைபெறும் பொழுது எதற்காக வெளிநடப்பு செய்யறாங்க? 59 எம்எல்ஏக்களை கொண்ட திமுக எதற்கு வெளியே போகுது? வெற்றியோ தோல்வியோ, எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்து தனக்கான 22 எம்எல்ஏக்களை வச்சு ஓட்டு போறாருல, வெறும் 22 தாங்க, எதிர்ப்பை தெரிவிச்சாரா இல்லையா? ஏன் 59 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய திமுக அன்னைக்கு வெளிநடப்பு செய்யறாங்க? யாருடைய நிர்பந்தத்தில் அவங்க வெளியே போனாங்க? கேள்வி கேட்கலாம்ல, என்ன வேணா நடந்திருக்கலாம்ல ஃப்ளோர் டெஸ்ட்ல. அப்ப உங்களால இந்த ஆட்சியை நீங்க 59 பேரும் வாக்களித்தாலும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க பெரும்பான்மையை பெற்று விட்டார்கள். பெரும்பான்மையை பெற்றவர்கள் எதற்காக குதிரை பேரம் நடத்த வேண்டும்? இந்த பெரும்பான்மை பெற்றதை குதிரை பேரத்தின் மூலம் தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு இருக்கட்டும். சிபி சண்முகம் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலர் கூடிய அதிமுக நீங்க ஏன் போய் சிவி சண்முகத்தை சந்திச்சீங்க? அதுவே ஒரு குதிரை பேரம் தான் சொல்றாங்க. அதுவும் ஏற்கக்கூடிய வாதம் தானே. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எல்லோரையும் தான் பொறுப்பேற்றதுக்கு பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒருத்தரையா போய் சந்திக்கிறார். சரி, ஓகேங்களா? அவர் முதலில் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கைக்கான லிஸ்ட்டை ஆளுநரிடம் சப்போர்ட் பண்ணும்பொழுது, கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது தன் உடன் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் சென்று எனக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சப்மிட் பண்ணி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். சிவி சண்முகம் அவர்கள் விவகாரத்தில் எடப்பாடி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த அணி வெளிவருகிறது. அதற்கான புட்டி இப்போ உடைக்கப்படுகிறது. ஏன் யாரை நாம் தீய சக்தி என சொல்லி நாம இந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சோம், எம்ஜிஆராலும் செல்வி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாலும் நாம இவர்களுக்கு எதிரின்னு சொல்றோம். அவங்களோடயே நீங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதை தான் நாங்கள் மனம் பொறுத்து கொள்ளாமல் வெளியே வர்றோம்னு வெளியே வர்ற ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க. சரி, இது அவங்க கட்சியினுடைய உள் விவகாரம், அவங்களே சொல்றாங்க. அது சரி, ஓகே. திரு செந்தில்வேல், தாவேகாவுக்கு குதிரை பேரம் நடத்தக்கூடிய தேவை இல்லை, எங்களுக்கு கூட்டணி பலமா இருக்கு, பெரும்பான்மை இருக்கு. ஆனா திமுக அப்படி இல்லை. எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவங்க எப்படிடா இந்த கட்சிக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கலான்னு தான் நினைப்பாங்க. அதைத்தான் திமுக செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய சம்பவங்கள்னு சொல்றாரு. மிகச்சரியாக 2026 ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிரதமர் மோடி இன்னும் ஓராண்டு காலம் கூட பதவியில் நீடிக்க மாட்டார் சொன்னவர் ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி பாஜக எம்பிக்கள் எல்லாம் குதிரை பேரம் பேசி கொண்டிருக்கிறார். அப்படிதானே? அதுதானே அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். இப்ப இவர் சார் சொன்னது என்ன? சொன்னது அடிப்படையில் திமுக ஆட்சி கலைஞரும் ஸ்டாலின் சொன்னாருன்னா அவர் குதிரை பேரம் செய்யறாருன்னா இப்ப நீங்க ஒரு வருஷத்துல மோடி ஆட்சி கவிழ்ந்துரும் நீங்களே குதிரை பேரம் பண்றீங்கன்னு அர்த்தமா? இதே மாதிரி காங்கிரஸ் அரசு நீடிக்காதுன்னு கர்நாடகத்துல பாஜக டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள், இந்த ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்னு சொல்றது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நான் இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள்? 59 எம்எல்ஏக்கள். பெரும்பான்மைக்கு எத்தனை பேர் தேவை? இன்னும் 59 பேர் தேவை. 59 எம்எல்ஏக்களை தாவேகாவிடம் இருந்து விலைக்கு வாங்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி, ஆனா ஒரு 7 எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஈஸியா? அது ஈஸி. அது எப்ப நடந்துச்சு? கடந்த ஆட்சி காலத்தில், அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைகிறார்கள். அதன் பிறகு அஇஅதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில உட்கட்சி குழப்பங்கள், ஓபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்குகிறார், பல குழப்பங்கள், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட்டுருங்க.
அப்ப ஒரு 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அன்னைக்கு திமுகவுடைய பலம் என்ன தெரியுமா? 2016 தேர்தலில் கூட்டணியோடு திமுக பெற்ற இடங்கள் 98. சரிங்களா? அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் அன்றைக்கு வெறும் 1 விழுக்காடு தான் வித்தியாசம். 98 இடங்கள் வச்சிருந்தாங்க. இடைத்தேர்தலில் 13 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது. 101 இடம். பெரும்பான்மைக்கு தேவை என்ன? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஈஸி. அன்னைக்கு திமுக நினைச்சிருந்துச்சுன்னா 98 இடங்களில் இருந்த திமுக கூடுதலாக 13 இடங்களை வெற்றி பெற்ற திமுக இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் அங்கிருந்து நினைச்சிருந்தா அன்னைக்கு அது ஒருவேளை தோல்வியடலாம் வெற்றிடலாம், அதுக்குள்ள போல. பட் ஆனா அது போன்ற ஒரு முயற்சியாவது நடந்துச்சா? நடக்கவே இல்லை. அப்ப அப்படி இல்லாத போது தேர்தலில் நின்று வென்று 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி எழுச்சி தமிழர் திருமாவர்கள் சொல்றாரு, நீங்க போய் ஆதரவு கொடுங்கன்னு எங்க கிட்ட சொன்னாங்கிறார். சொல்றாரு. நீங்க தாவேகா எம்எல்ஏக்களை போய் 35 கோடி ரூபாய் கொடுத்து பேரம் பேசுறாங்க, ஒரு முயற்சி நடக்குதுன்னா, அப்படி ஒரு முயற்சி ஒரு நடந்துருச்சுனாங்க, ஒரு வாதத்துக்கு அப்படி ஒரு முயற்சி நடந்துன்னா இதை விட அவங்களுக்கு எது எளிது தெரியுமா? தங்களோடு இருந்து கூட்டணியில் போட்டிட்ட எம்எல்ஏக்களை போகாம நிப்பாட்டி வச்சுக்கலாம்ல. இதே 35 கோடி அவங்களுக்கு தரேன்னு சொல்லி பிராக்டிக்கல் தானே. ஏங்க தாங்கள் செலவழிச்சு போராடி தெரு தெருவா கத்தி வெற்றி பெற்றவர்களே அங்க போயிட்டாங்க. அதே தடுக்கல அல்லது தடுக்க இயலவில்லை அல்லது தடுக்கும் ஆற்றல் இல்லை, தெம்பு இல்லை, அப்படி கூட வச்சுக்கோங்க. தங்களோடு நின்று தங்கள் கூட்டணியில் நின்று இவங்க எல்லாரும் ரத்தத்தையும் வேறையும் ஊத்தி வெற்றி பெற வைத்தவர்களையே தக்க வைத்துக் கொள்ள முடியல, அப்படி கூட வைப்போம். பச்சையா சொல்ற, தக்க வைத்துக் கொள்ள முடியல. அவங்க எல்லாமே விஜய் பக்கம் போயிட்டாங்க. இவங்களே தக்க வச்சுக்க முடியல. தாவே கால நின்று வெற்றி பெற்ற 59 பேரை திமுக கூட்டு வந்துருமா? சரி, இப்ப அந்த 59 பேரை விட்டுறாங்க. அந்த ஒருத்தவர் இருக்கிறார், அந்த ஆட்டோமேட்டிக்கா போயிருங்க. ஒரு நிமிஷம், அது ஏன் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் புள்ளியில இருந்து தொடங்குது? இப்ப அது எப்படி வேணாலும் தொடங்கி இருக்கலாம் இல்லையா? எந்த புள்ளியில இருந்து அது தொடங்குதுன்னு தான் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு கோர்ட்ல அவங்க வச்ச வாதங்கள் எல்லாம் பாத்தீங்களா? பயங்கர காமெடியான வாதம். 2 பேரும் அதே டயத்துல சென்னையில இருந்திருக்காங்க, கரூர்ல இருந்திருக்காங்க. இது ஒரு வாதமா? 40 முறை சந்திச்சிருக்காங்கன்னு கூட தான் சொன்னாங்க. சரி, புஷி ஆனந்த 40 முறை சந்தித்த ஒருவர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார். இப்ப புஷி ஆனந்த கைது பண்ணிடுவீங்களா? பேரோட நான் சொல்றேன். அப்படி புஷி ஆனந்தை 40 முறை சந்தித்த ஒருவர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார், குட்கா வழக்கில் கைது செய்யப்படுகிறார், கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுகிறார். நான் பேரோட சொல்றேன், சும்மா குத்துமைப்பா சொல்ல, பேரோட சொல்றேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய பாலியல் வழக்குக்கும் அந்த கஞ்சா வழக்குக்கும் குதிரை பேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த புஷி ஆனந்த் விஜயா சந்திக்கிறார். இப்படிலாம் ரூட் எடுப்பீங்களா? இது ஒரு வாதமா? இது ஒரு புள்ளியா? இது ஒரு விவாதமா? எனக்கு புரியவே இல்லை. நானும் ராமானுஜமும் சந்திச்சுக்கிட்டோம் அன்னைக்கு. ராமானுஜம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு இன்னைக்கு, அப்படி சொல்லுவோம். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ராமானுஜத்தை சொல்லணும், சும்மா நண்பர் கோச்சுக்க மாட்டாரா? இதுக்கு நான் பொறுப்பா? இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு ராமானுஜம் பொறுப்பா? ராமானுஜமும் செந்தில்வேலும் 1 மணி நேரம் ஜெயா தொலைக்காட்சியில் ஒன்றாக அமர்ந்திருந்து விவாதித்தார்கள். ஆதாரம் மிக்கர். 2 பேரோட செல்போன் டவரும் ஒரே ஸ்டுடியோ தான் காட்டுச்சு. ஆனா செந்தில்வேல், காவல்துறை சொல்லக்கூடியது இந்த குதிரை பேரம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய காலக்கெடுவுக்குள்ள தான் இந்த 40 முறை சந்திப்பு நடந்திருக்கு. திருப்பி அறிவார்ந்த அப்படிங்கிற வார்த்தை ஐயா பயன்படுத்தினார். அறிவுபூர்வமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ரொம்ப லாஜிக்கா பேசுங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது யார்? விஜய். ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை யாருக்கு தேவைப்படுது? தாவேகாவுக்கு. முதலமைச்சர் தாவேகா. 7 எம்எல்ஏக்கள் கூடுதலாக தேவைப்படுவது தாவேகாவிற்கு. இதை செய்யணும்னா அந்த தேவை யாருக்கு இருக்குது? தாவேகாவுக்கு தான் இருக்கு. ஆனா குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் திமுக, அதைத்தான் சொல்றாங்க. நல்லது, வெரி குட். குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இயல்பாகவே அவருக்கு கட்சி தாவல் தடைச்சட்டத்தின் கீழே ஒரு எம்எல்ஏ அப்படி வந்துட்டாருன்னு வைங்க. தாவேகால இருந்து ஒரு எம்எல்ஏ வந்துட்டாரு. நீங்களோ இவரோ அவரோ விஜயோ போய் புகாரை கொடுக்க வேண்டாம், அவர் பதவி காலி. ஏன்? 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி, இல்லைன்னா உங்க பதவியே காலியாகும். அப்படி ஒரு எம்எல்ஏ வருவாரா? ஆனா யாராவது வருவாங்களா? வருவாரன்றது கேள்வி இல்லைங்க, நீங்க வாக்களிங்கன்றதானே கேள்வி. அப்ப அது சாத்தியத்துக்கு இல்ல. நானும் நடைமுறைக்கு உட்பட்டே கேட்கிறேன். ஒருவேளை தாவேக்காவில் இருக்கக்கூடிய 107 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல ஒருவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்றால் எதிர்கட்சிக்கு சாதகம் தானே. அந்த சாதகத்தை கூட திமுக யோசிக்கலாம்ல. இந்த வார்த்தையில ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம்ல. மாற மாட்டீங்களா? சகோதரர் மாறக்கூடாது, சரியா? சரி, இப்ப அப்படி யாராவது தாவேக்காவிற்கு எதிராக தாவேக்கா எம்எல்ஏக்கள் வாக்களித்தார்களா? நடக்கும். இல்ல நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை தானே நடந்துச்சு, இன்னும் நடக்கல. அது இந்த வழக்குக்கு வருவோம். இந்த வழக்குக்கு நடக்கல இல்ல. இந்த வழக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகர் தேர்தலின் பொழுது எதிர்த்து வாக்களிப்பதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார்கள் வழக்கு. சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சிருச்சு. யாராவது ஓட்டு போட்டாங்களா? சபாநாயகர் சபாநாயகர் தேர்வுக்காக
சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். இல்ல, அதுதாங்க, இல்ல, இல்ல, கொண்டு வந்தா, right. ம், இல்ல, ம், ம். நீங்க சபாநாயகர் தேர்வு நடந்துச்சு இல்ல, அப்ப யாரும் எதிர்த்து ஓட்டு போடல. அதுக்கப்புறம் நடந்த விவகாரம் தான் இது. ரைட், வரேன். இப்போ முதலமைச்சர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்தார்ல, அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேரு அதிமுக கொரோனா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தார்கள்? ம். அது மட்டும் சொல்லுங்க. 25 பேர். இந்த 25 பேருக்கு எந்த பேரமும் நடத்தப்படல. ம். அப்படிதான் சொல்றாரு அப்துல் ரஹ்மான். நீங்க நம்புங்க, நாட்டு மக்களும் நம்பட்டும், எனக்கு என்ன. அப்ப திமுகவில் 59 முடிச்சாங்க. பேருக்கு திமுக 59 பேர் என்ன பண்ணாங்க? ஏன் வாக்களிக்கல? அப்ப சாதகமா செயல்பட்டீங்களான்ற அருமையான கேள்வி. இப்ப அவங்க எதிர்த்து வாக்களித்தாலும் அந்த அரசு என்ன செய்ய போகுது? நீடிக்க போகுது. ஆனால் எதிர்த்து பேசிட்டு சரி வெளியில வந்தாங்க. ஆனா ஆதரித்து வாக்களித்தது யாரு? காங்கிரஸ். எதிர்த்து வெளியில வந்தது யாரு? திமுக. பாஜகவோட நிலைப்பாடு என்ன? நடுநிலை. இப்ப பாஜக நடுநிலைங்கிறது கிட்டத்தட்ட எது? ஆதரவு. அப்ப காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்து ஆதரிச்சீங்களா தாவேகாவை? காங்கிரஸ் அப்படி சொல்லல. பாஜகவோட நிலைப்பாடு வேற இந்த விவகாரத்துல. இல்லங்க, பாஜக ஏன் நடுநிலை வகிச்சது? பாஜகவோட எந்த ஆதரவும் வாங்க மாட்டேன்னு தானே விஜய் சொன்னாரு. ஏன் வாங்கினாரு? ஒரு பிரேக். இந்த கேள்வி வரல. இந்த லாஸ்டா ஒண்ணு சொல்றேன். இப்ப இதை மடை மாற்றுவதற்கு, திசை மாற்றுவதற்கு, குழப்பத்தை ஏற்படுத்துவோம். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கஞ்சா கடத்திய தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால ஒரு இளம்பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நடு ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இளம்பெண்ணை வெட்டி படுகொலை செய்ய முயற்சி நடந்திருக்கிறது. திருநெல்வேலியில தந்தை மகன் இருவரும் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள். டெய்லி நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சந்தி சிரிக்குது. இங்க இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. சரி, இத பத்தி ஏன் என்ற கேள்வியில விவாதிக்க கூடாது, திசை மாற்றணுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி மீது ஒரு பொய்யா ஒரு வழக்க போட்டுட்டு நீங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்க ஆட்சியினுடைய இயலாமைகளை, கேவலங்களை நீங்க மடை மாற்றுவதற்கு நீங்க இந்த வேலைகளை செய்றீங்க, பயன்படுத்துறாங்க. சரி, திரு அக்னீஸ்வரன், குதிரை பேர விவகாரம் தான் முக்கிய கருப்பொருள். குதிரை பேரத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது என்னமோ அதிமுக தான். ஆனால் அதிமுக இப்போ வரைக்கும் அவங்களுடைய மௌனத்தை கலைத்ததாகவே இல்லை. திமுக கூட எங்கள் கட்சியை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட குதிரை பேரம் தாவேகா நடத்த முயற்சித்ததுன்னு சொல்றாங்க, செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாங்க. ஆனால் அதிமுக இது குதிரை பேருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களா, இல்லை என்னதான் அவங்களுடைய பதிலா இருக்கு இந்த விவகாரத்துல? எனக்கு இதை குதிரை பேரம் சொல்றதுக்கு எனக்கு மனசு ஏத்துக்கிற மாட்டேங்குது. வேற என்ன சொல்லலாம்? குதிரையை காட்டிலும் வேகமாக ஓடக்கூடிய உலகத்துல ஒரு விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னா சீட்டாக். இது சீட்டாக் பேரம். சீட்டர்ன்றீங்க? சீட்டாக் தான் சொன்னேன் சார். ஐநா கண்ணன் சார் என்ன மாட்டி விடாதீங்க. நீங்க தெளிவானவர்னு நான் ரொம்ப பயந்து தான் அப்படியே ஓரமா ஒதுங்கி போறேன், என்ன மாட்டி விடாதீங்க. நீங்க பேசுவது அமைதியா இருந்த. ஆகவே 1 மணி நேரத்திற்கு 112 கிலோமீட்டர் ஓடக்கூடிய 700 மைல் வேகமாக ஓடக்கூடியது. அதனால தான் இந்திய பாராளுமன்றத்தில் அந்த சீட்டாக் அப்படின்றது அந்த இது போட்டிருப்பாங்க பாராளுமன்றத்தினுடைய தூண்களில். பழைய பாராளுமன்றத்தில், புதுசுல அது இல்லை. ஆகவே தமிழ்நாட்டில் நடக்கிறது சீட்டாக் ஹார்ஸிங். ரொம்ப வேகமாக ஆளுகிற கட்சி தாவேகா செயல்படுது. மரியாதைக்குரிய ஐநா கண்ணன் சார் சொல்லும்போது சொன்னார் 52 நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி படையாச்சி இவங்கெல்லாம் இருந்து அது வேற. ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப கேப் விட்டு 2006ல் 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் நடந்தது. ஆனால் அன்னைக்கு இவ்வளவு வேகமாக இன்றைக்கு செயல்படுகிற காங்கிரஸ் அன்னைக்கு அமைதியா இருந்தாங்க, 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு. ஆனால் ஐயா மருத்துவர் ராமதாஸ், நான் 18 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன், உங்கள் ஆட்சி நீடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3வது முறையாக தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் நடக்கிறது. இப்ப நான் இப்படி கேட்கிறேன், நீங்க சொல்றபடியே, அதாவது தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் சொல்றபடியே பார்ப்போம். முதல்ல நீங்க திரு அமமுக பத்தி நீங்க சொன்னீங்க. அவர் முதல் புகார் திரு டிடிவி தினகரன், அமமுகவின் பொதுச் செயலாளர், கிண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. அதுதான முதல் புகார். அந்த புகாருக்கு ஏன் தமிழ்நாடு காவல்துறை பக்கத்துல கூட போய் பார்க்க மாட்டேங்குது? 2வது, இப்ப நீங்க 2வது முறையாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கல்ல, இளையராஜாவா? அவர் மருத்துவர், அதிமுக இருந்து வந்தவர், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இளையராஜா கிட்ட 35 கோடி கொடுத்தோம் சொல்லி இவங்க சொல்றாங்களே, என்ன ஆதாரம்? அந்த 35 கோடி என்ன சார்?
35 கோடி என்ன? கொடுத்தோன்னு சொல்லல, பேரம் பேசப்பட்டதுன்னு தான் அதுதான் சொல்றாங்க. அந்த 35 கோடி பேரம் எதற்காக என்ன? ஒரு கோட் பண்ணிட்டீங்களா அமௌண்ட்ட? அப்ப அந்த 35 கோடி என்ன? என்னன்னா எந்த அடிப்படையில சார் கேக்குறாங்க? லஞ்சம் சார். ம் 35 கோடி லஞ்சம் கொடுக்கிறோம், நீ இங்க வெளியே வந்துரு, அதுதானே அர்த்தம். அப்ப லஞ்சம் தானே. அப்ப லஞ்சம் என்றால் ஆதாரம் இல்ல, அது வேற. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வழக்குல பாராளுமன்றத்துல கொண்டு போய் கட்டுக்கட்டாக கொட்டினார்கள். அப்படி தமிழ்நாட்டில் எந்த ஆதாரமும் இல்ல. 35 கோடி லஞ்சம். அப்படி லஞ்சம் என்றால் லஞ்ச ஒழிப்பு துறை தானே தமிழ்நாடு காவல்துறை எடுத்துக்கணும். ஆனா திருவல்லிக்கேணி D1 காவல் நிலையம் தமிழ்நாட்டில் முதல் காவல் நிலையம் வெள்ளைக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காவல் நிலையத்தில் IAS IPS அதிகாரி மாநாட்டுக்கு பிறகு இத முதல் FIR போடுறாங்க. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை போட வேண்டியதை நீங்க சட்டம் ஒழுங்கு காவல் நிலையம் போடுதே, என்ன காரணம்? அதுல என்ன தவறு இருக்குன்ற? ஐயோ, அதுல எந்த தவறும் இல்ல. அது என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு குறிப்பிட்ட செல்போன் எண்ல இருந்து எனக்கு வந்திருக்கு, அந்த செல்போன் என்ன ட்ராக் பண்றாங்க, அது குறிப்பிட்ட நபரோடது. அந்த குறிப்பிட்ட நபர் செந்தில் பாலாஜியோட சகோதரர்கிட்ட பேசியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மேல தொடர்பு இருக்கு, அப்படியே ஒரு வளையத்தை பிடிக்கிறாங்கல்ல, அதுதானே விசாரணையில வருது. இதை விட வேற என்ன தேவைப்படும் ஆதாரம்? லஞ்ச ஒழிப்புத்துறை போடலாம் சார். அதுல உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் பேசினார் ஒரு வார்த்தை இருக்கு. ராமானுஜன் சார், உங்க செல்போன் டவர் செந்தில் சார் செல்போன் டவர் ஒண்ணா இருக்கு, கவனிச்சுக்கோங்க. ஆனா அந்த 9 பேர் செல்போன் டவர் அந்த நாளையில 4ஆம் தேதி ஒண்ணா இருந்துச்சா? தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் முதலமைச்சரை குளிர்விப்பதற்காக டவரையே மாத்தி மாத்தி காட்டுவீங்களா என்ன? ஆனா இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இல்ல முடிச்சிரு, இன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்ட அந்த பேரத்துல ஈடுபட்ட நபர்கள் சென்னையில 2 முறை கூடி ஒரே இடத்துல பேசியிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் நாங்க கைப்பற்றியிருக்கோம் சொல்றாங்க. ஆதாரங்கள் இல்லாம ஒரு நீதிமன்றத்துல போய் ஒரு காவல்துறை தரப்புல சொல்ல முடியாதுல்ல, அப்ப ஆதாரங்கள் இருக்குல்ல. தாவேகா அரசு வழக்கறிஞர்கள் அப்படித்தானே சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? ஆதாரமே இல்லைன்னா தப்பிக்க முடியும். ஆனால் இதே ஆதாரத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்க்கிறது. கில்லி சரத் ஆதாரத்தை தமிழக போலீஸ் ஏன் தேடல? ஏன் ஸ்ரீவைகுண்டம் சரவணன் அவருடைய நண்பர் பாலமுருகன் ஏன் ஆதாரத்தை தேடல? நான் இப்ப கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டுல தாவேகா அரசு உண்மையிலே சொல்றாரு, தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுகிறது. எப்படி தெரியுமா? முதல்ல ஒரு 18 பேரை கைது பண்ணாங்க, உயர் நீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு. அடுத்து மாரிதாச கைது பண்ணாங்க, அதை கைதவே ஏத்துக்கிறல. அடுத்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க, பிணையில விட்டுருக்கு. இன்னைக்கு நீங்க வேக வேகமா நாங்க கரூருக்கு போக போறோம், அப்படி கரூருக்கு போனதுனால நான் பழி தீர்ப்பேன். சார் இது என்ன துரியோதனுக்கும் கர்ணனுக்கும் நடக்கிற சண்டையா? அது இங்கு சட்ட ஆட்சி, அரசியலமைப்பு சட்டம், அதுக்கு ஆதாரம் இருக்கணும். என்னதான் காவல்துறை உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்தாலும் ஐயா திரு அஸ்ரா கார்க்கு நான் எனக்கு இங்க சரியில்லைன்ற மனநிலையோடு இருக்கிறாரே. உளவுத்துறை கொடுப்பதை நேரடியாக முதலமைச்சருக்கு தான் போகணும், ரா ஐபி கொடுப்பது நேரடியாக பிரதமருக்கு தான் போகணும். ஆனா முதலமைச்சருக்கு போகாமல் 2 பேர் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அப்ப எதுக்கு காவல்துறை செயலாற்றணுமோ அதுக்கு செயலாற்ற மறுக்குதே, என்ன காரணம்? ஆக இங்க குதிரை பேரம் இல்ல, இது சீட்டாக் பேரம். வேகமாக பயணிக்கிறார்கள், ஆனால் வெளியில ரீல்ஸ்ல ஆகா சிறப்பான ஆட்சி, எந்த பிரச்சனையும் இல்ல. யாராவது கேக்குறாங்களா? என்னோட பெண்களுக்கு எந்த கட்சியாவது கேக்குறாங்க? சரி, ரைட். என்னுடைய கேள்வி தொடக்கத்துல கேட்டதுதான், அதிமுக ஏன் இந்த விவகாரத்தை இப்போ வரைக்கும் வெளியில பேசவே மாட்டேங்கிறாங்க? திமுக ஏற்கனவே பேசுறாங்க தாவேகாவுக்கு எதிரா. இந்த விவகாரத்துல அதிமுகவும் பேசும்போது இந்த விவகாரம் இன்னும் வலுப்பெறும்ல. ஆளுநர்கிட்ட 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஏன் பொது வழியில பேச மாட்டேங்கிறாங்க? உண்மையிலே சொல்றேன், யோகேஸ்வரனுக்கு ரொம்ப என் மேல வருத்தம் வேற. ஏன் அதிமுக ஏன் பேச மாட்டேங்குது? இதே கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சி திமுக, ஆளுங்கட்சி தாவேகா, தாவேகாவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு, கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் எப்படிங்க அது? மேகதாதை பத்தி யாரும் பேச வேண்டாம், விவசாயிகள் போராட்டம் பேச வேண்டாம், எதுக்கும் பேச மாட்டார். ஏன் இப்ப இங்க நடந்துச்சுல, இங்க சாயப்பட்டறையில இதாயிடுச்சு, அந்த இறால் பண்ணையில விஷவாயு இது பண்ணி, ஏன் விஜய் போகல? அதை பத்தி யாரும் பேசாதீங்க.
ஆகவே இங்க ஏன் அதிமுக பேசவில்லை என்றால், பேசாமல் இருப்பது அது தவறு, பேச வேண்டும். ஆனால் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை இவ்வளவு அக்கறையோடு கேள்வி கேட்கிறீங்களே, அதிகம் பாதிக்கப்பட்டது நீங்க தானே? முதலமைச்சர் இல்ல அக்னீஸ்வரன், இல்ல அக்னீஸ்வரன், இல்ல அக்னீஸ்வரன், இந்த சீட்டாக் ரைடிங் நடத்தக்கூடிய சீட்டா இல்ல நான் உங்களுடைய வார்த்தையிலேயே வரேன். இந்த சீட்டா பேரத்துல அதிகம் பாதிக்கப்பட்டது அதிமுக தானே? குறைந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக பதில் சொல்லும் போது சொன்னது விஜய், பண்ணுகிறது ஆதவர்ஜுனா, அமைதியாக நான் நல்லவன் என்று வேடத்தில் இருப்பது பலர். ஆனால் இதை செய்ய வேண்டியது யாரு? ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியே மௌனம் காக்கிறது. எந்த நல்லதும் செய்ய மாட்டோம். நிர்வாகத்தை நாங்க இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் ஒரு சில அமைச்சர்களுக்கு வீடு ஒதுக்கவில்லை. அவர்கள் நட்சத்திர விடுதியிலிருந்து போறாங்க. ஏற்கனவே திமுக 5 வருஷத்துல 5 லட்சம் கோடின்றீங்க. நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல ஒருவேளை இந்த ஆட்சி நிறைவுற்றால் 10 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் கடனை காட்டுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஓகே. திரு வரைசெந்தில் சார், ராமானுஜம். திரு ராமானுஜம், ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுமே தாவேகா பக்கம் தான் இருக்கு. எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை குதிரை பேரத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, சீட்டா பேரத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு. ஆனால் தாவேகாவுக்கு அந்த தேவை அனைத்துமே இருக்கிறது. ஸோ தாவேகா தான் நடத்தும் இந்த குதிரை பேரத்தை, நடத்துகிறாங்கன்னு கூட அழுத்தமாக சொல்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணி பலமாக இருக்குது, தாவேகா கிட்ட பெரும்பான்மை கிடைத்து விட்டது. 6 மாதம் இந்த அரசை அசைக்கக்கூடிய முடியாது அப்படின்னு ஆளுங்கட்சி அமைச்சர்களே சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகும் கூட இந்த குதிரை பேரத்தை ஏன் தாவேகா முன்னெடுக்கிறாங்க? என்ன தேவை வந்திருக்கு? அப்படி தாவேகா முன்னெடுக்கிறார்கள் என்று திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு உண்மையா? திமுக மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள். சரி, அண்ணா திமுக வந்து பெயரளவில் வைக்கிறது, திமுக கடுமையாக வைக்கிறது வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்ட கட்சிகள் இவ்வளவு நேரம் மற்றவர்கள் பேச அனுமதித்தீங்களா? நான் பேசி முடிச்சோம். கேள்வி என்ன சொல்றேன், இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க கரூர்ல வந்து முதலமைச்சர் நேரடியா விசிட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க வழக்கு தொடர்றீங்க. அப்படி தொடரவே இல்லை. என்ன தொடர்ந்தாங்க? அப்படி தொடரவே இல்லை. திரு ராமானுஜம் சொல்றது போல கரூர் செல்லக்கூடாதுன்னு திமுகவுடைய மனுல எந்த இடத்துலயுமே இல்லை. சரி, என்ன பிரேயர் இருந்தது? என்ன இருந்தது? கரூர் விவகாரத்துல நானே சொல்லிடுறேன் செந்தில். கரூர் விவகாரத்துல வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த வழக்கு குறித்து பொது வெளியில பேசக்கூடாது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிவாரணங்களை வழங்க வேண்டும். உட்பட்டு அதுல விஜயனுடைய பெயரே இல்லை என்ற வார்த்தை வந்ததா இல்லையா? முதலமைச்சர் விஜயனுடைய பெயரே அந்த வழக்கில் இல்லை. அவர் செல்லும் போது இப்படி ஒரு வழக்கு நீங்க இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சருடைய பெயர் வழக்கிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வழக்கு தொடுக்கிறீங்க. உங்க பெயரா நீங்க சொன்னதே 100% சரி. என்னுடைய தவறுதலை என்னுடைய தவறுதலை ஏற்றுக்கொள்கிறேன். முதல்வருடைய பெயர் எஃப்ஐஆர்லே கிடையாது. அவசரமாக நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க. அதே போன்று இதே விவகாரத்தில் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் குறிப்பாக குதிரை பேரம் பேசுகிறேன் என்று சொல்லும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு சிபிஐ மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா மத்தியில் இருப்பது பாஜக அரசு. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையின் கீழ் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கலாம்னு சொல்லி ஒரு இதை வந்து எதிர்க்கட்சிகள் கொண்டு செல்லலாம். விஜய் கரூர் போறதுக்கு காட்டுற ஆர்வத்தை இதுலயும் காட்டியிருக்கலாம்ல. எது முக்கியம்? நீங்க தினமும் தினசரியா அறிக்கைகள் விடுவதை விட நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு தீர்வு காணலாம். ஏன் தீர்வு காண திமுக தயக்கம் காட்டுகிறது? ஏன்னா குட்டு வெளிப்பட்டு விடும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இல்ல மற்ற விவகாரங்களுக்கு திமுக தயக்கம் காட்டுதுன்னு கேட்கிறார். ஏன்னா சம்பந்தப்பட்ட ஆளுநர் ஏன் விஜய் 4 முறை சந்தித்ததற்கு பிறகும் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லைன்னு ஆளுநர் ஒரு காரணம் சொன்னார் இல்லையா? அந்த காரணத்தை ஏங்க இப்ப நீங்க செயல்படுத்த மாட்டீங்க, விசாரிக்க மாட்டீங்கன்னு ஆளுநர்கிட்ட போய் இதுக்கு மேல என்ன செய்யணும்? இல்ல, புகார் மனு கொடுப்பது ஆளுநரிடம் கொடுப்பது, ஆளுநர் பதவி ஆட்டுதாடி என்று சொன்னவர்கள் தங்களுக்கு தேவை என்றால் ஆளுநரை சந்திப்பதை விட நீதிமன்றத்துக்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. ஒரு ஆளுநரை அழைத்து வந்து முதல் உரை ஆற்ற வைக்கலையா? அதே ஆளுநர்கிட்ட நீங்க பலமுறை இந்த கருத்தை சொன்னவர்கள் திமுக காரர்கள். ஆளுநர் பதவி ஆட்டுத்தாடிக்கு சமம் என்ற கருத்தை சொன்னவர்கள் திமுக காரர்கள். அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுநரை வேண்டாம் என்று சொல்வதும், எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே ஆளுநரை செல்வதும் இரட்டை நிலைப்பாடு போல். இதே நான் என்ன கேட்கிறேன், நீங்க தாவேகா மீது குற்றச்சாட்டை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. தாவேகா மீது நீங்க குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது என்ற கருத்தை நான் முன்வைக்கவில்லை. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள், இந்த மாதிரி தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்று. அந்த குற்றச்சாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்து ஆதாரம் இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டியதானே? அது கேட்கலாம்ல. மத்திய அரசு கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆகாத அரசு என்பீர்கள். இதற்கு நடுவுல இன்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரும்ப ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்.
பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசு, அதாவது ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும், அதில் திமுகவும் தாவேகவும் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை என்னடா சம்பந்தம் இல்லாமல் ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்னாரு, அதை ராமானுஜன் சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில். ஏன்னா இரட்டை நிலைப்பாடை ஒரு கூட்டணியை ஆதரிக்கிறீங்க, ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறீங்க, திடீர்னு இப்படி ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது மக்கள் எப்படி பார்ப்பார்கள் இந்த கருத்தை? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க, நீங்க வந்து ஒரு கூட்டணியில் அரசியல் அங்கம் வைக்கிறீங்க, அந்த கூட்டணியில் வந்துட்டு நீங்க 2 பேரும் ஆனால் எதிர்கட்சியா இருக்கிற கூட 2 பேரும் ஒரே அலைன்ஸ்ல வரணும்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அரசியல் பின்னணி, தவறான பின்னணி செயல்கள் ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலால் மதில் மேல் பூனையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்று என்னுடைய பார்வையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மதில் மேல் பூனையாக இருக்கும்பொழுது இங்கே ஏதோ ஒரு தவறு நடக்க இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தில் இதற்கு முழுமையாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறனும், அதற்கு நீதிமன்றத்தை திமுக நாடுமா என்பதை திமுக தான் பதில் சொல்ல வேண்டும். மக்கள் என்ன பார்வைன்னு திரு ராமானுஜம் கேட்டார். நான் என்னுடைய பார்வையிலிருந்து கேள்வி எழுப்புறேன். தாவேக்காவினுடைய அமைச்சரவையில் விசிக இடம் பெற்றிருக்கு, கூட்டணியில் இல்லை அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. ஒருவேளை விசிகா போன்ற, நீங்க சொன்ன கருத்துல தான் கேட்கிறேன், விசிகா போன்றவர்கள் விசிகா போன்றவர்கள் எல்லாம் தாவேக்கா கட்சிக்கு முழுமையான ஒரு மனநிலைமையோடு இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இந்த குதிரை பேரம்னு ராமானுஜம் சொல்ல வராரா? அப்படிதானா? அது உங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை என்னன்னா, 2 பேர் ஒரு கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் என்றால் இங்கு ஏதோ ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னமும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அழுத்தம் கொடுக்க. அது வந்து அவர் தான் சொல்லணும், திரும்ப தான் சொல்லணும். இதை நான் எப்படி சொல்ல முடியும் யார் என்று? அவரிடம் தான் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்களே, உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டும். கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்தான் தெளிவு பெற முடியும். ஏன்னா நாம ஒரு கற்பனையில் ஒரு கதையை சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இப்படி சொல்லும்போது பொருந்துமா என்பதை யோசிக்க வேண்டும். பொருந்தாத ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்தது விசிகா, திமுகவோடு இருந்தாங்க. இப்ப தாவேக்காவோடு அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க. ஒன்னு தாவேக்கா அழுத்தம் கொடுக்கணும், இல்ல திமுக அழுத்தம் கொடுக்கணும். அதிமுகவுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இப்ப தாவேக்கா அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அப்ப திமுக கொடுக்குதா? அந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது என்றால் என்னுடைய பார்வை. திமுக அழுத்தம் கொடுக்கிறது என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்து சொல்றார், அதே நேரத்தில் ரகுபதி, முன்னாள் அமைச்சர் ரகுபதி ஒரு கருத்து சொல்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் சிறைக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வெளியானவுடன் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுங்கிறார். அவர் சொன்ன 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், நாங்கள் குறுக்கு வழியில் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் ரகுபதி சொல்றார். அதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னர் இவர் சொன்னாரு, அது அவர் அரசியல் காரணங்களுக்காண்டி சொல்றாங்க அப்படின்னு. அரசியல் காரணம் எப்படி சொல்றாருன்னா, 3 மாதத்திலிருந்து 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழும் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் செந்தில் பாலாஜியோட கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாமே என்று கேட்கிறார்கள். இந்த கஸ்டடி எடுத்துக்கிறாங்கல்ல, கஸ்டடி எடுக்கும்போது பல்வேறு விஷயங்கள் வெளிவரும் பொழுது இவர்கள் யாரோடு பேசினார்கள், என்ன பேசினார்கள், அதற்குண்டான ஆடியோ ஆதாரங்கள் என்ன, வீடியோ ஆதாரங்கள் என்ன என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக வரும். ஒரு விசாரணை முடிவதற்கு முன்னரே அந்த வழக்கில் இவர்கள் எப்படி பேசலாம் என்பது பேசுவது சரியாக இருக்காது என்பதால் என்னுடைய பார்வை என்ன என்பது என்றால், இதற்கு முழுமையாக மத்திய அரசினுடைய தயவு தேவைப்பட்டால் திமுக நாடட்டும், தவறில்லை. அது ஒன்றும் மத்திய அரசு வேண்டாத இல்லை. இந்த விஷயத்தில் முழுமையாக ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியின் கீழ் மத்திய புலனாய்வு நிறுவனம் ஒன்று கீழ் கொண்டு வந்து இந்த விசாரணை நடத்தினால் முழுமையான தீர்வு கிடைக்கும் என்று என்னுடைய பார்வை. செந்தில்வேல், திரு ராமானுஜம் சொல்லக்கூடியதுல இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழுத்தம் கொடுக்கிறாங்க, அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இதன் கூட புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார். ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி. ஒரு அரசியல் கட்சிக்கோ, ஒரு தனிநபருக்கோ, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ, ஒரு வியாபாரிக்கோ, யாரோ ஒருத்தருக்கு ஆளுங்கட்சியால் அழுத்தம் கொடுப்பது எளிதா, எதிர்கட்சியால் அழுத்தம் கொடுப்பது எளிதா? பிராக்டிகலா ஒன்று. நான் இப்போ ஒன்று சொல்றேன். அது எப்படிங்க திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியும்? விசிக தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அப்படி சொல்றது எனக்கு பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துகிறது என்று என்னுடைய இனிய நண்பர் ராமானுஜம் சொன்னார். அவர் மறந்துட்டாரு. ராகுல் காந்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்தியா கூட்டணி முடிஞ்ச உடனே இந்தியா கூட்டணிக்குள் எந்த பிளவும் இல்லை, திமுகவும் பாஜக எதிர்ப்பு என்ற அந்த இடத்தில் இந்தியா கூட்டணியில் தான் திமுகவும் இருக்கிறது நான் நம்புகிறேன் பேசினாரு. அது என்ன? மாணிக் தாகூர் ஒரு கருத்தை சொன்னார், என்று வந்து தாவைக்காவிற்கு மக்களவையோ மாநிலங்களோ உறுப்பினர்கள் கிடைக்கிறார்களோ அன்று அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வருவார்கள், இன்று அந்த அவசியம் ஏற்படவில்லை என்று. நான் ஏன் தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ள வரலன்னு கேட்கவே இல்லை. என் கேள்வி அதுவே இல்லை. நான் தான் கேட்டேன். இல்ல
கேட்கல. நான் கேட்டது இந்தியா கூட்டணியில தான் திமுகவும் இருக்கிறது, திமுகவுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ராகுல் காந்தி பேசினாரு. ஏன் பேசினாரு? முரண்பட்ட கட்சிகள் ஒரு அணியில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சிபிஎம்மும் காங்கிரஸும் அப்படி மண்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க கேரளால. ராகுல் காந்திக்கு ஒண்ணா இருக்கிறாங்க, இந்திய அளவுலயும் ஒண்ணா இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில ஒன்னாவா இருக்கிறாங்க. ராகுல் காந்தி பாஜகவை வலிமைப்படுத்துவதற்கு என்றே செயலாற்றுகிறார், பணியாற்றுகிறார்னு சொன்னவர் பினராயி விஜயன். ஆனா இந்தியா கூட்டணியில சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒன்னாதான் இருக்கு. இது அல்ல வாதம். நீங்க கேட்டது முக்கியமான கேள்வி. சந்தித்து பேசினார்கள் என்று ஆதாரம் இருக்குது, அதானே சார்? சந்தித்து பேசினார்கள், என்கிட்டயும் ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரமே இருக்கு. விஜய் அவர்கள் நேர்ல போய் சிவி சண்முகத்தை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இதுவும் மரியாதை நிமித்தமா சந்திக்கலாம். இது எப்படி மரியாதை நிமித்தம்? ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் மரியாதை இருக்குமா? எங்களுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாதா? விஜய் 40 முறை சந்திக்கல. யார? சிவி சண்முகத்தை 40 முறை சந்திக்க வேண்டிய விஷயத்தை 40 முறை சந்திச்சு ஃபெயிலியர். ஒரே ஒரு முறை சந்திச்சு சக்சஸ். 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஃபெயிலியர்னா நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? நீங்க சொல்ற வாதத்துல இருந்து இல்ல, உங்ககிட்ட நீங்க சொல்ற வாதத்துல இருந்து எடுத்துக்கிறேன். நடந்திருக்குன்னு வச்சுப்போம். உங்க வாதத்துல இருந்து கூட இல்ல, டிவிகே வாதத்துல இருந்து எடுக்கிறேன். டிவிகே வாதத்துல இருந்து எடுத்துக்கிறேன். டிவிகே வாதத்துல இருந்து எடுத்து இது நடந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா இது ஃபெயிலியர். ஆனாலும் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருந்தா அது தப்பு வச்சுப்போம். கரெக்டா? சரி. அப்படி அட்டெம்ப்ட் நடந்தா தப்பு, ஆக்ஷன் எடுங்க, ஜெயில போடுங்க, தப்பு இல்ல. இங்க சக்சஸ் ஆயிடுச்சு. சிவி சண்முகம் இதுல யார் மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க? இப்போ உங்களுடைய வாதத்திலே தக்காளி சட்னி ரத்தம்னு பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். சிவி சண்முகத்தை போய் சந்திச்சாரா விஜய்? சந்திச்சார். அதுக்கு முன்னாடி ஏதாவது போச்சா உள்ள? தெரியல. ஏங்க எல்லா டிவிலையும் தான் போச்சுங்களே, நீங்க பாக்கலையா? என்ன போச்சு சார்? நீங்க பாத்தீங்களா சார்? என்ன சார் போச்சு? எப்படி என்ன போட்டு மாட்டீங்க நெறியாத சார் வீடியோ நான் வீடியோ ஆதாரம் காட்டணுமா? சோஃபா போச்சு சார். சோஃபா எதுக்கு சார் போச்சு? விஜய் வந்தா உட்கார்றதுக்கு போச்சு. நான் தப்பா சொல்லல, நான் எதுவும் மக்களும் தப்பா எடுத்துக்கணும், நான் வேற நான் எதுவும் குற்றம் சொல்லல. சோஃபா போச்சு. 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. கரெக்டா சார்? இப்போ நீங்க சொல்லுங்க, இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அனிதா ராஜனை கைது பண்ணி நீங்க வந்து பகிரங்கமா மிரட்டி இருக்கிறீங்க, ரிசைன் பண்ணிட்டு எங்க அன்னைக்கு வந்துறீங்கன்னு அனிதா ராஜன் சொல்றாரு. அதன் மீதும் ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அதன் மீதும் நடவடிக்கை எடுங்க. நீங்க செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க சார். செந்தில் பாலாஜி, அசோக் பாலாஜி நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வெளியில இருந்து ஒரு பார்வையாளனா பேசுறேன் சார். குதிரை பேரத்துல யார் ஈடுபட்டாலும் தப்பு தானே சார்? செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா? எடுங்க. திருவேகுண்டம் எம்எல்ஏ மீது எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? அவர் அனிதா ராஜன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருல, அதுல நடவடிக்கை எடுக்கல. டிடிவி தினகரன் கொடுத்த புகார் மீது என்ன நடவடிக்கை? ரொம்ப தெளிவா மத்த இந்த எல்லா இல்லத்திரு செந்தில்வேல், திருநாவுக்கரசு அந்த குறிப்பிட்ட இளையராஜா அந்த விவகாரத்துல ஒரு தொலைபேசி என்ன ஆதாரமா கொடுக்கறாங்க, விசாரணை நடத்தப்படுறதுல ஆதாரங்கள் கிடைக்குது. நீங்க சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் என்ன ஆதாரத்தை கொடுத்திருக்காரு? அருமையான ஆதாரம் சொல்றேன். நான் தான் டிடிவி தினகரன் கேஸ் கொடுத்தேன். இந்த எல்லாத்த விட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய கேஸ் டிடிவி தினகரன். ஒரு நிமிடம் எனக்கு இடைமறிக்காம கொடுங்க, நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை தெரியும். ரொம்ப சுருக்கமா நீங்க வந்து டிடிவி தினகரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக கொடுத்த ஆதரவு கடிதம் என்னிடம் இருக்கிறது. காமராஜ் கொடுத்த ஆதரவு கடிதம். ஆளுநர் மாளிகையில காமராஜ் தாவேகா சார்பாக விஜயை முதலமைச்சர் ஆக்குவதற்காக ஆதரவு கடிதம் கொடுத்தாரு. இவங்க தாவேகா சார்பாக கொடுத்த ஆதரவு கடிதத்துல டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ பேரையும் சேர்த்து எப்படி கொடுத்தாங்க? அரசு ஸ்டாலின் அரசு இல்ல, அன்று புகார் உலான அன்னைக்கு ஸ்டாலின் காபந்து முதலமைச்சர். இது ஒரு வாதம். அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் கொடுத்து அன்னைக்கு வாசல்ல, ஆளுநர் மாளிகை வாசல்ல வச்சு காமராஜ் என்ன பேட்டி கொடுத்தாரு? எனக்கு தெரியாதுங்க சொன்னாரா சொல்லலையா? நான் தான் கொடுத்தேன்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா இவங்க என்ன ஆதாரம் வெளியிட்டாங்க? அவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு ஒரு வீடியோ ஆதாரம் வெளியிட்டாங்க. அந்த கையெழுத்து யாரை வச்சு வாங்குனீங்க? அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு குதிரை பேரம் நடத்துனீங்க? என்ன கொடுத்தீங்க? இந்த எவிடன்ஸ் எப்ப விசாரிக்க போறீங்க? இதை விசாரிக்க மாட்டீங்களா சார்? 3 பிரச்சனை நடந்திருக்கு. ஒன்று சிவி சண்முகம் போய் பாத்தீங்க 25 எம்எல்ஏக்கள், இன்னொன்னு டிடிவி தினகரன் விவகாரம், ஒரு குறிப்பிட்ட விவகாரத்துல மட்டும் ஏன் கவனம் செலுத்துறீங்கன்றீங்க? நீங்க குதிரை பேரம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றீங்கல்ல, அது ஒன்று. இன்னும் லாஸ்டா ஒரு வார்த்தை ஆளுநர் வந்து ஆட்டுக்கு தாடின்னு சொல்லிட்டு ஏன் ஆளுநரை போய் செஞ்சாங்கங்கறாங்க. இது எப்படிமா இருக்கு? முதலாளித்துவம் ஒழிகன்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஊதிய உயர்வை முதலாளிட்டு தான் போய் பேசுவாங்க. காவல்துறை எழுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, காவல்துறையிட்ட தான் போய் அனுமதி வாங்குவாங்க. கொள்கை எதிரி என்று சொன்ன மோடியை போய் சந்திச்சிட்டு தான் பிரதமர் என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டுக்கான நிதியை கட்டாரு. இதெல்லாம் ஒரு வாதமா இது? சரி, ஓகே. திரு அப்துல் ரஹ்மான், நிறைவா பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. ஆமாம், நம்ம சகோதரர் எங்கள் அண்ணன் செந்தில்வேல் அண்ணன் குறிப்பாக சொல்லும்போது
ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னும் மோடி அவர்களுடைய ஆட்சி, பிரதமர் மோடி ஆட்சி வந்து ஒரு வருடத்தில் வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து குதிரை பேரம் நடத்துகிறதா அப்படின்னு சொன்னார். பாஜக தரப்பிலிருந்து எந்த ஒரு எம்பியும் என்னிடம் காங்கிரஸ் குதிரை பேரம் நடத்துகிறதுலாம் வந்து குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து தாவேக தரப்பில் வந்து அந்த எம்எல்ஏ குற்றச்சாட்டு எனக்கு வந்து பேரம் பேசினாங்கன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் அண்ணன் சொல்லும்போது, திமுக நினைத்திருந்தால் கூட்டணி, அதாவது இங்கேருந்து தான் நாங்கள் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சோம், நாங்கள் அவங்கள போகாமல் தடுத்திருந்தாலே அது எளிமையாக நடந்திருக்குமே, நாங்கள் ஏன் தாவேக்காலேருந்து ஒரு ஆளை எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம கூட கூட்டணியில் இருந்த ஐயுஎம்எல்ஏயோ விடுதலை சிறுத்தைகளையோ திமுக தக்க வைத்துக் கொள்வதில் வந்து திமுகவினுடைய ராஜதந்திரம் எதுவும் வெளிப்படாது. ஆனால் தாவேக்காவில் இருந்து ஒரு கிளை விழுந்தால் மட்டும்தான் அது தாவேக்காவினுடைய வீழ்ச்சியாக பார்க்கப்படும். அதனாலதான் அவங்க அந்த கார்டை பிளே பண்றாங்க. நாளைக்கே இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி அங்க ட்ரை பண்ணாங்கன்னா மேபி கொண்டு வரலாம். ஆனா தாவேக்காவிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும், தாவேக்காவினுடைய வீழ்ச்சியை வெளிக்காட்ட வேண்டும் என்றதான் அந்த முயற்சியை நான் பார்க்கிறேன். செந்திலுடைய பார்வையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, தொடக்கத்துல திமுகவிடம் இருந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் தாவேக்கு ஆட்சி அமைக்கவே முடிந்தது. உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய பணத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வச்சு நீங்க ஆட்சியே அமைக்க முடியாதுங்கன்னு தான் கேட்கிறாரு. இல்ல இப்ப நீங்க வந்து தொடக்கத்தில் வந்து எங்க கூட கூட்டணியில இருந்தவங்கள நாங்க தான் வழி அமைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி முதல்ல திமுக சொன்னாங்க. அதற்கு பிறகு அதே திமுக எவ்வளவு கடுமையாக, காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் டே ஒன்னே போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், காங்கிரஸ்காரருக்கு போன கம்யூனிஸ்ட் எவ்வளவு கடுமையாக விமர்சிச்சு கிட்டத்தட்ட முரசொலி நாளிதழ்ல 6 முறை கட்டுரை, ஏன் நீங்களே வழி அமைச்சு வச்சுட்டு நீங்களே ஏன் போனது தப்புன்னு சொல்லி கட்டுரை எழுதுறீங்க, நீங்களே ஏன் வந்து திருமாவளவன் அண்ணனை பத்தி அண்ணன் ராஜா, மதிப்புக்குரிய ராஜா அண்ணன் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்விட்டர் போட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணாரு, அப்ப நீங்கள் ஒன்னு அனுப்புனேன்னு சொல்றீங்க, பிறகு நீங்களே வந்து அவங்களை விமர்சிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியப்படுது. நான் இதையும் சொல்லிடுறேன். பாஜக, அதாவது தாவேகா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்ப பாஜக வந்து நடுநிலை வகித்தது. அப்ப காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தாவேகா அரசை காப்பாற்றியதான் அண்ணன் சொன்னாங்க. ஆனா பாஜகவாவது நடுநிலை வகித்தது, திமுக வெளிநடப்பு செஞ்சது. அப்ப திமுகவும் தாவேகா அரசு அமைப்பதற்கு உதவுச்சு அப்படின்றது இறுதி கருத்து. அதையும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரே ஒரு கருத்து, அதாவது இவர் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சிவி சண்முகத்தை பார்த்தார், டீல் சக்சஸ் ஆயிருச்சு. நீங்க அவர் தலைவர் மு க ஸ்டாலின் தான் பார்த்தாரு. அப்ப அதையும் டீல் சக்சஸ் நம்ம எடுத்துக்கலாமா? அதை என்ன யுடிக்கிறதா சொல்லி தலைவரை மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறதுக்கும் ஏற்கனவே அதிருப்தியில இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் ஆதரிச்சாங்களா? ஒன்று நம்பிக்கை கோரும் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரை பேச வைப்பதற்காக அவையில் காங்கிரஸ் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு. அன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து வாக்களிக்கலனா ஆனா வெளிநடப்பு பண்ணிட்டீங்க. ரெண்டு மணிப்பூர் விவகாரத்துல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு காங்கிரஸ், அவையில பேசி எதிர்த்து வாக்களித்தீர்களா? சரி, ஓகே, நான் நிறைவேறேன். அப்புறம் திரு கண்ணன் சார், இல்லை இந்த இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது கிடையாது. அதாவது மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு அரசை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அரசில் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. இந்த அரசை மாற்றி அமைக்க, திருத்தி அமைக்க, சராசரி மனிதன் வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு பயப்படாத, காசு இல்லாத, சுதந்திரமாக போய் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறது அப்படின்ற ஒரு அரசை அப்படி ஒரு காட்சியை இந்த அரசு கொண்டு வந்துரும்னு நினச்சி தான் சராசரி மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் இவங்க கவனம் செலுத்தணும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இவர்களுக்கு வந்து பாதுகாப்பின்மை, நான் சொன்னேன் கட்டுக்கள் தலைகளை இவர்கள் அறுத்து செயல்படணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஆற்றலோ சக்தியோ யாருக்கும் இல்லை. ஏன்னா மக்கள் அவங்கள மன்னிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, மக்கள் நலன் சார்ந்த, மக்களோடு இணைந்து பயணம் செய்வது, இது அவங்க பண்ணணும். இதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று, எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுக்காம இருக்கணும் இது போன்ற விவகாரங்கள்ல. இல்லை என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் தாவேகா தன்னுடைய பாதையில நகரணும். இது ரெண்டுமே நடக்குமா? சூழல் இருக்கா? நான் 2வது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது தாவேகா கையில இருக்கு. தாவேகா எப்படி முதல்வர் பேச மாட்டேன்றார் இல்லையா? மிக முக்கியமான செய்திகள்ல கூட அவர் மௌனம் காக்கிறார். அதனால இவர்களெல்லாம் கடந்து போகக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று ஒரு சரித்திரத்தை அவர் படைத்திருக்கிறார். அவர் வந்து தொடர்ந்து ஒரு சரித்திர சாதனையாளனாக, வரலாற்று நாயகனாக இருக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும்.
ஆனா அந்த குதிரை பேரம்ன்ற விவகாரமே தாவேக்காவுடைய மையப்புள்ளியிலும் தானே தொடங்குது. அப்ப அவங்க தொடங்குறத நிறுத்தினா தானே இந்த ஒரு பிரச்சனைக்கு அதுதான் முடிவு சொல்றேன். வரும். அதுதான் சொல்றேன். இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் தீவிரமான செயலில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறது. சரி, நிறைவா எடுத்துக்கிட்டேன். திரு அக்னீஸ்வரன், நிறைவா. நிறைய இது மாதிரி நான் 3 விஷயத்த இந்த புள்ளியை நான் நினைச்சு பார்க்குறேன். என்னன்னா, பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அதை காப்பாத்துறதுக்காக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரை இவங்க சேர்த்திருக்கிறாங்க. இந்த 6 பேருக்கு இடைத்தேர்தலே வராது, தேர்தல் ஆணையம் அறிவிக்கல. இப்ப இந்த 3 புள்ளியும் பாருங்க. ஆகவே மிகப்பெரிய ராஜதந்திரி விஜய். ஆனால் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு மிகப்பெரிய வாக்குகளை போட்டு முழு மெஜாரிட்டி அரசாங்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வெறும் 4 சட்டமன்றத்தை தான் திரும்ப அதிமுக அடுத்த தேர்தலில் சந்தித்தது. ஆக பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுத்தார்கள். இதே வேகத்தில் தாவேகா செயல்பட்டால் தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால நீங்க அதிகமா மக்கள் மேல கவனம் செலுத்தாதீங்க, நிர்வாகத்துக்குள்ள போகாதீங்க, பத்திரிகையாளரை சந்திக்காதீங்க, நீங்க அரசியல் பண்ணிக்கொண்டே இருங்கள். அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். அதுதான் உங்களுக்கு நற்பெயரை தருமான்றத வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பார்ப்பார்கள். இப்ப எப்படி திரு அக்னீஸ்வரன் இதெல்லாம் செஞ்சா நீங்க வீழ்ந்துருவீங்கன்னு சொல்ல வராரா, இல்ல செய்யுங்கன்னு சொல்ல வராரா? அப்படி குழப்பமா இருக்கு. இப்ப நடக்கிறது மாதிரியே பேசாமலே இருங்க. உலகம் உங்களை மிகப்பெரிய ஆளுமை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ரீல்ஸ் போடுறாங்க. இது ரொம்ப நாளைக்கு போகாது. ஆனாலும் உங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் உண்டு. கண்ணன் சார் சொன்னது மாதிரி மக்கள் தண்டிக்க மாட்டார்கள், ஆனால் தேர்தல் வரை காத்திருப்பார்கள். சரி, திரு ராமானுஜம், 6 மாசம் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அக்னீஸ்வரன். 6 மாசம் அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய கருத்து 6 மாதம் என்பது மிகச் சிறந்தது. அவர் ஒவ்வொரு இப்போ நீங்கள் விவாத நிகழ்ச்சிகளை போடும்போதும் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன, திமுகவும் அதிமுகவும் சற்று பொறுமை காத்துக்கொள்ளுங்கள், புதிதாக ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறார், அவரை 6 மாதம் கழித்து இடைத்தேர்வு பார்க்கலாம். நீங்கள் இப்படி தொடர்ந்து இடைஞ்சல் கொடுப்பது தாவேக்காவிற்கு மக்களிடையே ஒரு அனுதாபத்தை தான் உருவாக்கும் என்ற கருத்து அக்னீஸ்வரன் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். அது வந்து அவர் சொல்லக்கூடிய அவருடைய பார்வை அப்படியா என்பதை நீங்க அவருடைய கேட்டு விடுங்க. நான் வேற எங்கேயும் இருந்தா பரவாயில்ல, பக்கத்துல தான் இருக்கிறாரு. இல்ல என்னோட பார்வை அக்னீஸ்வரன், இல்ல அவருடைய பார்வை அவரே கேட்கலாம், உங்களுடைய பார்வையில பார்க்கலாம், அவருடைய பார்வை அவராவே பதில் சொல்றாரு. இல்ல அவர் சொல்லக்கூடிய பார்வை என்பது அதிமுகவும் திமுகவும் அமைதியா இருந்தாலே நல்லது நடக்கும், நீங்க ஏன் அடிக்கடி இப்படி இளைஞல் கொடுக்கிறீர்கள் என்று இந்த அரசின் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிக்க ஆர்வம் காட்டுவதை விட இந்த அரசில் என்ன செய்யவில்லை என்பது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு மட்டும்தான், வேற எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கிறது இல்லை. இவங்க செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகள் முழுக்க அது மட்டும் இல்லாமல் இன்று நேரடியாக அருண்ராஜ் இன்னைக்கு சிஎம் வந்து சாயங்காலம் வந்து இதுக்கு போயிருக்காரு, அதாவது அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு மருத்துவ குழந்தைகள் மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அரசு மருத்துவத்தில் பிறக்கும் குழந்தைகளை காட்டுவதற்காக எடுத்துக்கொண்டு வந்து முன்னாடி பெற்றோர்களிடம் காட்டுவதற்காக சில லஞ்சம் வாங்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுதியிருக்கின்ற அதனை முழுமையாக ஆற்றுவதற்கு முடிவு செய்வோம், அதாவது முயற்சிகள் மேற்கொள்வோம், நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது போன்று தவறுகள் நடக்கும்போது அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். சில விஷயம், இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திமுக, அதாவது அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் திமுகவிற்கு சென்றால் அந்த கட்சியில் மரியாதை கிடைக்காது என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுருக்கலாம். ஏன்னா திமுக மரியாதை கிடைக்காதுன்ற எண்ணம் இல்லை, உள்ளூர்ல அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, அதிமுக காரங்க. ஏன்னா அவங்க வந்து திமுக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவுக்கு போனார், மரியாதை கிடைக்காமல போனார். ஓபிஎஸ் திமுக மரியாதை கிடைக்காது என்று சொல்லவில்லை, ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். அவரா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர்களா வெளியேறி வந்திருக்கிறார்கள், ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார், வேறு வழியின்றி போனார். ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தவர்களுக்கு அங்கு மீண்டும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால் அந்த மண் அப்படிப்பட்ட மண். ஒரு சில இடங்கள்ல ஒரு சில வாக்குகள் தான் தொடர்ந்து ஜெயிக்கும். பாளையங்கோட்டை தொகுதியில் தொடர்ந்து திமுக தான் ஜெயிக்கும். இல்ல பாளையங்கோட்டை தொகுதியில் தொடர்ந்து திமுக தான் ஜெயிக்கும். அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் ராஜினாமா செய்தால் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதை பொறுத்து மாறும். அதுபோல் ஒவ்வொரு தொகுதிக்கு தொகுதி அந்த தொகுதியோட கள நிலவரத்தை பொறுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வகையில் அது தாவேக்கா சிறந்த தேர்வாக தெரிவிக்கிறது என்று ராமானுஜம் முடிக்கிறார். சரி, ஓகே. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார், பரஸ்பரமாக குற்றம் சாட்டக்கூடிய கட்சிகளுடைய என்ன ஓட்டங்கள் என்ன என்பது குறித்து தான் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.